அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கு. என்ன ரீசன் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் மார்க்கெட்ல. அதை நான் உங்களுக்கு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 112 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 240 பாயிண்ட் கரப்ஷன் நோக்கி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாம் ஒய்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் தான். ஒரு சில செக்டார் மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 171 பாயிண்ட் கரப்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 525 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. கம்பல்சரி நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜியில் எஃப்எம்சிஜி பங்குல ஒரு சில வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு. அதை நான் வீடியோக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நிஃப்டி ஐடி ஒரு 191 பாயிண்ட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் சொன்னதுதான், நல்ல ஒரு லெவல் நம்மளுக்கு நல்ல பையிங் லெவலில் கிடைச்ச நிஃப்டி ஐடிலாம். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க அப்படியே ரிவர்சல் போட்டு மேலே ஏறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தா 100 பாயிண்ட் 190 115 பாயிண்ட் ஏறிட்டே இருக்கு மார்க்கெட்ல. அதனால தான் சொல்றேன், எப்போ வேணா செக்டார் மாறிட்டே இருக்கும். அந்த லெவல் நம்மளுக்கு கரப்ஷன் லெவல் கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணி பிடிச்சாலே போதும், கம்பல்சரி ப்ராஃபிட்ல இருக்கலாம். நம்ம வாங்கின எல்லா ஐடி செக்டாருமே ஆல்மோஸ்ட் 15-12% மேலே எனக்கு ப்ராஃபிட் தான் இருக்கு. நண்பர்கள் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். வாங்காதவ கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அகைன் கிடைச்சுன்னா கம்பல்சரி வீடியோ கொண்டு வரேன். இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சியில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஃபர்தராக இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஎஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 258 கோடி பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கோடி அவங்களும் உள்ள போட்டிருக்காங்க. பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நடக்கல. இதனால தான் மார்க்கெட் பார்த்தோன்னா இறக்கத்துல முடிஞ்சிருக்கு. இது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால தான் சென்செக்ஸ் 400 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க மார்க்கெட்ல. நம்மளுக்கு இதெல்லாம் வாய்ப்பு தான். இறங்கட்டும். இறங்கிச்சா நம்மளுக்கு ஃபர்தரா நல்ல நல்ல பங்குகள் வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உள்ள போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸோட உள்ள போவோம். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்டோட ஐபிஓ இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் ஷோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜெரோதா யூஸ் பண்றவங்க, நான் ஜெரோதா யூஸ் பண்றதுனால சொல்றேன். வேணுன்றவங்க கம்பல்சரி நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. ஐபிஓ டீட்டெயில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதையும் பார்த்துடலாம். ஐபிஓ பார்த்தோன்னா இன்னைக்கு 11th ஆகஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 3 நாளில் க்ளோஸ் ஆயிடும். இதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 to 140 per ஷேர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 140 கிட்ட தான் வரும் எதிர்பார்க்குறேன். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1553 கோடி. ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 1428 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி 89 lakh + 28,570 ஈக்விட்டி ஷேர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு சொன்னாலும் ஒரு மேஜராக கொடுத்துருக்காங்க ஷேர் இவங்க விற்றுருக்காங்க. இந்த ஷேரை நம்ம ஐபிஓவில் அப்ளை பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விற்று ப்ராஃபிட் எடுத்து நல்ல ஷேரை வாங்குங்க. கம்மியான இப்போ நம்ம மார்க்கெட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஷேரை வாங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ஜிஎம்பி 15% கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேவே. மேபி கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்தராக பார்க்கலாம். நல்ல ஜிஎம்பி கிடைக்க இந்த பங்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்ளை பண்ணுங்க. எத்தனை ஐடி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஐடியில் கிளிக் ஆகும். பிளான் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். எடுத்த ப்ராஃபிட்டை அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். அகைன் பார்த்தீங்கன்னா எடுத்து நல்ல ஷேர் டவுன்ஃபால் இருக்க ஷேரை கரெக்டாக பிடிச்சி வாங்குங்க. இப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கு ஐபிஓ கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ண வேண்டாம். மில்கி மிஸ்டர் ட்ரை பண்ணுங்க. நல்ல ரேஞ்ச் தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கி ஷார்ட் டேர்முக்கு விற்கிற அன்னைக்கு வித்துடலாம். வாங்கி அன்னைக்கே விற்றாலும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தான். தெளிவாக முடிவெடுத்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணுமா இது உங்களுடைய டிசிஷன் தான். தெளிவாக முடிவெடுத்து பண்ணுங்க. கம்பல்சரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கெயின் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ஃபாரினோட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட மோசடி வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால பங்கு மேலே ஏறும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்கலாம் என்ன நடக்குது மார்க்கெட்டில். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்த வரையும் பங்கு எல்லாமே சரிவில் தான் இருந்துச்சு. சரிவிலே தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மார்க்கெட் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏறிச்சுன்னா கம்பல்சரி நான் ஃபர்தராக கொண்டு வரேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கா எஃப்எம்சிஜியில் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2.77% கரப்ஷன் ஆயிருக்கு. இது நல்ல சரிவான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த நல்ல சரிவு தான். நல்லா 1040 கிட்ட வாங்கினேன். அகைன் பார்த்தா ஒரு 1900 1190 வித்துட்டு வெளியே வந்தேன். அகைன் ஒரு வாய்ப்பு இந்த பங்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. தைரியமாக இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தாராளமாக வாங்க நினைக்கவங்க வாங்குங்க. 1078 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு வேணுன்றவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த பங்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு அடுத்த பங்கும் இருக்கு. வேதாந்தா 275 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% பார்த்தா இன்னைக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எஃப்எம்சிஜி எல்லாமே கரப்ஷன் ஆயிருக்கு.
ஸோ நல்ல நல்ல பங்குகள் வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்பட்டு தான் இருக்குது, வாய்ப்பு இல்லாமல் கிடையாது. ஸோ இன்னைக்கு வேதாந்தா பார்த்தோன்னா 275 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைச்சிது. அகைன் ஒரு வாய்ப்பு இந்த பங்குலையும் ஏற்பட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பிடிப்போம், அவசரப்பட வேண்டாம். இன்னும் சரிவுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்லா சரிச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு நெஸ்டல் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு 1120 கிட்ட கிடைச்சது. இன்னைக்கு அகைன் பார்த்தோன்னா 1493 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், ஏன்னா ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருக்கு. நல்ல லெவல் வந்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அதுதான் நம்ம முக்கியம். ஒரு சில பங்கு மட்டும் கன்சிடர் லெவல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் தான் கொண்டு வந்திருக்கேன். 2065 ரூபா வேல்யூ அதிகம் தான் நினைச்சிங்கன்னா கம்பல்சரி இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கம்பல்சரி நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரேஞ்சில் இருக்கு. 2065 ஒரு நல்ல ஒரு டிப் ஒன்று கிடைச்சிது. ஸோ அகைன் அந்த டிப் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு. கண்டிப்பாக கிடைச்சிருந்த வாட்டி நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணலாம். ஸோ இந்த பங்கையும் இன்னைக்கு கன்சிடர் லெவல் கொண்டு வந்திருக்கேன். தாராளமாக வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. ஸோ இதில் இந்துஸ்தான் பொறுத்த வரைக்கும் நல்ல லாஸ்ட் கேப் பெரிய பங்கு இந்த பங்கெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோர்ட்லி கம்பல்சரி இருக்கணும். ஸோ எஃப்எம்சிஜியில் இந்துஸ்தான் யூனிலிவர், வேதாந்தா, விபிஎல், ஸோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி உள்ள வைங்க. கம்பல்சரி க்ரோத் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபுட் இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரேஞ்சில் இருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஐடிசி தான். அகைன் இன்னைக்கு ஒரு 1.25% கரப்ஷனாக இருக்கு. 279 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கையும் நம்ம போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் நல்ல பீக்லேருந்து சரிஞ்சு கீழே வந்துட்டாப்புல. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பங்குல இன்னும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு கம்பல்சரி கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ எப்பவுமே சொல்ல ஒரு விஷயம் தான், உடனே ஃபுல் அமௌண்ட் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம சேவிங்க, நம்ம சேலரியில் ஒரு பார்ட் எடுத்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி வந்தாலே நம்ம போர்ட்ஃபோலியோ தெளிவாக பில்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான். நான் காலையில் இதை ஃபோக்கஸ் பண்ணேன், இன்னும் கரப்ஷன் ஆக எதிர்பார்த்தேன். 134 கிட்ட வந்துச்சு. நான் நல்ல லெவலில் ஸோ ஜஸ்ட் ஒரு கம்மியான குவான்டிட்டி தான் பை பண்ணேன். பெரிய குவான்டிட்டி பை பண்ணல, ஒரு 5 குவான்டிட்டி தான் பை பண்ணேன். சின்ன மார்க்கெட்டில் சரிவு ஏற்படும் பார்த்தேன். அகைன் பார்த்தா 140 கிட்ட போயிடுச்சு. பட் பங்கு பீக்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 131. ஸோ பெரிய லெவல் டிஃப்ரென்ஸில் தான் இன்னைக்கு பை பண்ணேன். தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கும், கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த கன்சிடர் லெவலில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிபிசியிலும் பார்த்தேன், பட் அந்தளவுக்கு பெரிய சரிவு இல்லை. பங்கு பீக்கில் இருக்கிறதுனால நான் கொண்டு வரல. ஸோ இந்தியன் ஆயில கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதையும் நம்ம கன்சிடரில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது விபிஎல் தான் கொண்டு வந்து வருண் பெவரேஜ் லிமிடெட். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2% கரப்ஷன் ஆயிருக்கு. 437 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு 384 கிடைச்சது. ஸோ அகைன் அந்த சரி வருமானு தெரியல. வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அது வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது பிஎஃப்சி தான். நேற்றே கொண்டு வந்தேன். இன்னைக்கும் கரப்ஷன் ஆகும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 1% கரப்ஷன் ஆயிருக்கு. 381 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல லெவலில் கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு பங்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பங்குல ஏற்படும் நினைக்கிறேன். ஒரு 370 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது பார்ப்போம். அதுவும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பங்கு ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து இப்போ தான் சரியாக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்டில் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா சரியான நல்ல லெவல் 335லாம். ஸோ அகைன் இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மேபி மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபோக்கஸ் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. இந்த லெவல்லே வாங்க நினைக்கும், தரமாக வாங்குங்க. ஸோ இதுக்கு அடுத்த பங்கு ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.40% கரப்ஷன் இருக்குது. 1230 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பங்கோட வேலை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சரிவில்னாலும் ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு ரேஞ்ச் எப்பவுமே தெரியும், ஒரு 1161. ஸோ 1160 வந்தால் கூட, ஒரு 170 வந்தால் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். சரிட்டோம் ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது மார்க்கெட் பார்ப்போம். ஒரு 1-2 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக யோசிக்கலாம் அந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு. ஜஸ்ட் ஒரு அனலைஸுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்தர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கம்பல்சரி வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த ஃபோக்கஸ் லெவல் டெய்லியும் கொண்டு வந்துட்டு இருக்கேன் HDFC பேங்கை. முடிஞ்ச வரைக்கும் 1 or 2 குவான்டிட்டி பில்ட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நல்ல லெவலில் பங்கு இருக்குது. 52 வீக் லோவில் போயிடுச்சு பங்கு. ஸோ நல்ல சரிவில் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கும், தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி HDFCயும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எத்தனை வாட்டி நம்ம ஒரு ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ கம்பல்சரி இது பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி தான் நம்ம டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணணும், எல்டிமீட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் வாங்கினது 1000-1000க்கும் மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அந்த பங்கு. ஒரு ஷேர்க்கே சொல்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்குது. HDFC பேங்க் மிஸ் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் நல்ல டிப் ரேஞ்சில் இருக்குது. அகைன் இது எப்போ வேணால் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல லெவலில் நம்ம போர்ட்ஃபோலியோ தெளிவாக பில்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்கை பிடிச்சா மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். தேவையில்லாத ஸ்டாக்கை வாங்கி லாஸ் ஆகி அதெல்லாம் பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அதனால சொல்கிறேன், நல்ல ரேஞ்ச், நல்ல லார்ஜ் கேப் வங்கி, நல்ல லார்ஜ் கேப் பங்கு, நல்ல FMCG பங்கு, அவுட்டோர் செக்டார், எல்லா செக்டாருமே
ஒரு டைவர்ஃபிகேஷனோட பண்ணுங்க. ஸோ எல்லா செக்டரும் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஸோ இதில் இல்லைனாலும் ஒன் சைட் பார்த்தா நம்மளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லா செக்டருமே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நல்ல ரேஞ்சில் HDFC பேங்க் இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். இதையும் கன்சிடரபிளாக வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபைனலாக HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். HDFC அந்த குழுவில் இருக்க எல்லா பங்குமே சரிஞ்சிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு இது வாய்ப்பு. ஸோ சரிதுன்னு சொல்லிட்டு பயந்து விட்டீங்கன்னா கம்பல்சரி இதை நம்ம மார்க்கெட் ஸ்டேபிள் பண்ண முடியாது. அகைன் பார்த்தோன்னா 536 நல்ல சரிவில் இருக்குது பங்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த பங்கை பிடிக்க நினச்சோம் தாராளமாக பிடிங்க. நான் அகைன் இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதான் உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது ஷார்ட் டேர்ம் கட்சி நம்ம வாங்கி வித்துடலாம். ஸோ அதனால தான் இந்த பங்கை நீ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக ஃபோக்கஸ் பண்ண நினைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா தாராளமாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ என்னுடைய புரிதல் ஒரு அனலைஸோட உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ நான் என்ன பலன் அடையணும் அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. கம்பல்சரி க்ரோத் ஆகுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க சொல்லிட்டு எல்லா ஷேர்லையும் போய் வாங்காதீங்க. ஒரு புரிதலோட இந்த ஷேர் நம்மளுக்கு ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் ஃபியூச்சர் என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, பிஃபோர் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஷேரை ஃபோக்கஸ் பண்ணி வாங்குங்க. அப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் நண்பர்களும் நல்லபடியாக பில்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்தா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி என்னென்னு உங்களுக்கு சின்ன ஒரு பேசிக்காக தெரியும். ஸோ நாளைக்கு எல்லாருமே ஃபியூச்சரில் கம்பல்சரி க்ரோத் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேவிங் கம்பல்சரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவை. ஸோ ஆஃப்டர் ஃபியூச்சர் நம்ம ஒர்க் பண்ண முடியாத டைமில் கண்டிப்பாக ஓட முடியாது. ஸோ அந்த டைமில் கம்பல்சரி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக புரிதலோ அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல 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 பங்குகளை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நம்மளுக்குமே நன்றி.